ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் பலவிதமான பொருட்களுக்கு பலவிதமான தனித்துவத்தின் அடிப்படையில் புவிசார் குறியீடு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அப்படி ஃபேமஸான ஒரு பொம்மைக்கான புவிசார் குறியீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொம்மைங்க அப்படின்னு கேள்விப்பட்டனாவே சென்னப்பட்னா அப்படி தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த சென்னப்பட்னா பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு இந்தியா அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இந்த சென்னப்பட்னா பொம்மைகள் இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தின் ராமநகரா மாவட்டத்தில் உள்ள சென்னப்பட்னா என்ற நகரில் தயாரிக்கப்படும் மர பொம்மைகள் தான் ஆகும். இந்த பொம்மைகளின் தனித்துவமும் குறிப்பிட்ட வடிவங்களுக்கும் மிகவும் புகழ்பெற்றவை. இந்த பாரம்பரியமிக்க கைவினை கலையானது கர்நாடக அரசால் நிர்வகிக்கப்படும் உலக வர்த்தக அமைப்பின் கீழ் புவியியல் அடையாளமாக பாதுகாக்கப்படுகிறது. இந்த பொம்மைகளின் புகழ் காரணமாக இந்த சென்னப்பட்னா நகரம் பொம்பேகல ஊரு, அதாவது பொம்மைகளின் நகரம் என்று அழைக்கிறாங்க. பாரம்பரியமாக இந்த பொம்மைகள்லாம் தயாரிக்கிறதுனால இந்த பேர் பெற்றதா சொல்கிறாங்க. திப்பு சுல்தான் தனது ஆட்சி காலத்தில் மரபொம்மைகளை தயாரிப்பதில் உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க பெர்சியாவிலிருந்து கைவினை கலைஞர்களை வரவழைத்தாருன்னு ஒரு வரலாறும் இருக்குது. இக்கலையை பார்த்திங்கன்னா காலப்போக்கில் பன்முகப்படுத்தப்பட்டு வந்துள்ளது. பாரம்பரிய வெப்பாலை மரத்தோடு கூடுதலாக ரப்பர், சைக்கோமோ, சிடார், பைன் மற்றும் தேக்கு உள்ளிட்ட பிற மரங்களும் இப்போது பயன்படுத்தப்படுறாங்களாம். உற்பத்தி நிலைகளில் முதலாவது பொம்மைகளுக்கான மரக்கட்டைகள் கொள்முதல் செய்தல், பின்னர் மரத்தை காயப்போடுதல், விரும்பிய வடிவங்களில் வெட்டுதல், பொம்மைகளை கத்தரித்து செதுக்குதல், வண்ணங்களை பயன்படுத்தல் மற்றும் இறுதியாக முடிக்கப்பட்ட பொருளை மெருகூட்டுதல் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான காப்புறுதி அல்லது சந்தைப்படுத்தல் இல்லாத நிலையில் சென்னப்பட்னா பொம்மை தொழில்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிதி நெருக்கடிகளை எதிர்கொண்டதாலும், மேலும் இந்த கிட்டத்தட்ட அழிந்து போகும் விளிம்பில் இருந்ததும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த பொம்மைகள் எல்லாமே நீங்களும் சில இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இந்த பொம்மை சென்னப்பட்னாவில் இருக்க இடத்துலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்த பொம்மைகளோட தனித்துவமான அடையாளத்துக்காகவே இதுக்கு இந்திய அரசாங்கம் இதற்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இது கர்நாடகா மாநிலத்தில் இருக்க ஒரு பகுதி தான் அதாவது ஒரு நகரம் தான் இந்த சென்னப்பட்னா நகரம். எல்லோரும் மறக்காமல் இந்த ஊருக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த புவிசார் குறியீட்டு பெற்ற இந்த பொம்மையை வாங்கி பாருங்கள். அதோட கலைநயமும் மிக அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த நியூஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை இந்த சேனலுக்கு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.